வணக்கம். ஸ்ரீ நாளிபீடம் வழங்கும் மணி மந்திரம் ஔஷதம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. அடுத்த நேயரோட கேள்வி. ஐயா, என் மகள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கா, கோல்ட் மெடலிஸ்ட், நல்ல வேலையில இருந்தா. ஆனா வேலையை ரிசைன் பண்ணிட்டு சினிமால நடிக்க முயற்சி பண்றா. அவ சினிமால ஜெயிப்பாளான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜாதகம் அனுப்பியிருக்காங்க ஐயா. அவங்க வாட்ஸ்அப்ல தான். இவங்க கும்ப லக்னம் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். இவங்க ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி புதன் 2ல சனியோட ஸ்டார்ல இருக்காரு. பார்த்தீங்கன்னா அது இல்லாம ஜாதகத்துல வந்து புதன் பார்க்குது. ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதிக்கும் புதனுக்கும் கனெக்ஷன் வந்துச்சுன்னா அதுவும் சனி புதன் கனெக்ஷன் வந்து அப்போ அவங்களுக்கு சினிமா துறையில சக்சஸ் பண்ண கூடாது. சூரியன் ஆட்சி அது இல்லாமல் இவங்க ஆவணி மாதம் பிறந்திருக்காங்க. அப்போ என்னன்னா சுக்கிரன் வேற இவங்களுக்கு 5ல், ஆனால் 10வது வீட்டு கனெக்ஷன் வரல. 10ன்றது ஒருத்தருடைய தொழில் ஸ்தானம், 2 அதே மாதிரி இன்கம் ஸ்தானம், 6 இன்கம் ஸ்தானம். கும்ப லக்னத்தில் பிறந்துட்டு 5ல் தான் சுக்கிரன் இருக்காரு. ஒரு இடத்துல கூட பார்த்தோன்னா அவர் வந்து 6வது வீட்டு கனெக்ஷன் வரல, 2 வரல, அப்புறம் 10 வரல. அதனால இப்போ அது இல்லாமல் புதன் வேறு லக்னாதிபதி சனி புதனுடைய வீட்டில் சுக்கிரன் நீச்சமாயிடுவார். எப்போ புதனுக்கும் சனிக்கும் கனெக்ஷன் வந்தது லக்னாதிபதிக்கு, அப்போ இவங்க வந்து சினிமா துறையில் சக்ஸஸ் பண்ணவே முடியாது, லாஸ் தான் வரும், ஃபெயிலியர் ஆகிடும். அது இல்லாமல் குரு வேறு செவ்வாய் காலில் குரு செவ்வாய் பார்க்குது. குரு பார்த்தீங்கன்னா மேஷத்தை பார்க்குது. ஹைலி இன்டெலெக்சுவல். ஆனால் ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு டைலாக்கு, ஸ்கிரிப்டு இதெல்லாம் பேசணும் போது மிதுனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவங்களுக்கு அதே சினிமா துறையில் கூட திரைக்கு பின்னால் தான் வர முடியும், திரைக்கு முன்னால் வரவே முடியாது. ஏன்னா செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருந்தால் பேச்சு திறமைன்னு ஒருத்தருக்கு நல்லா வரணும். அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கும்பலங்கிறது புதன் வந்து வித்யாகாரகன், பேச்சு கிரகம், அது 5, 8 கூடினாரு. அப்போ இவங்களுக்கு சினிமாவில் நடிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அடி வாங்குது. ஏன்னா சுக்கிரன் வந்து இதில் 10 கனெக்ஷன் இல்லை. அதனால ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் சினிமா துறை இவங்களுக்கு லைஃப் கொடுக்காது. இவங்களுக்கு பரிகாரம் ஏதாவது பண்ணி எதுவும் பண்ண முடியாதா சார் இதில் சக்சஸ் பண்றதுக்கு? ஒரு ஜாதகத்தில் அது கிரகங்களை மாற்றி கொண்டு வர்றதுக்கு ஜாதகத்தில் வாய்ப்பு இல்லை. அது வந்து எந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது எப்படி. இப்போ இவங்க வந்து தூங்கினே கூட பிரெயின் ஒர்க் பண்ணும், டேலண்டாக திங்க் பண்ணுவாங்க. அது தூக்கத்தில் விட தெளிவாக இருப்பாங்க. கேட்டிங்கன்னா அப்போ எழுந்திரிச்சு ஆன்சர் சொல்லுவாங்க. இவங்களுக்கே தெரியும். இது அவங்க மைண்ட் அடிக்கடி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கான்சியஸ் சப்கான்ஷியஸ் 2 மைண்ட் இருக்குது. இவங்களுக்கு எப்பயுமே சப்கான்ஷியஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. இவங்க மற்ற பொண்ணு மாதிரி கிடையாது. இவங்க டக்குன்னு ஒன்று படித்தோடனே மைண்ட் வந்து மனப்பாடம் பண்ணி தான் வந்து எதையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே பார்த்தோன்னா டக்குன்னு சப்கான்ஷியஸில் போய்டும். எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிற கெப்பாசிட்டி இவங்களுக்கு தெரியும். இதில் போனால் வேலை செய்யாது அப்படின்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்னஸ் வேறு இருக்கணும். அவங்க ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் வந்து இதுவே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துழைக்காது. அவங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கும்போது அந்த சுக்கிரனுடைய பலம் அதில் கம்மியாக இருக்குது. இந்த ஜாதகத்தில் புதனுடைய பலம் தான் அதிகமாகுது. புதனுடைய வீட்டில் சுக்கிரன் நீச்சமாயிடுவார். ஸோ அதில் அந்த சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு செகண்டரி தான், அதில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஐயா, ஸ்ரீ நாளி உபாசகர் ஜோதிடர் எஸ் மணி அவர்களை நீங்க நேர்ல காண விரும்பினா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது மாதிரி சந்தேகங்கள் இருந்தா நீங்க 6362944739 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை ஜாதகங்களோட இணைச்சு நீங்களும் கேளுங்க, உங்களோட தீர்வை பெறலாம்.